ஐயோ வேண்டாயா ஐயா வேண்டாயா ஐயோ 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 வேண்டாயா ஐயா என்ன இப்படி கொண்டு வந்து எல்லாத்தையும் அள்ளி போடுறீங்க கேளுங்கய்யா வேண்டாங்கய்யா ஐயா 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 எல்லா சாமானையும் வெளியே தூக்கி விசிறீங்களா ஐயா ஐயா வேண்டாங்கய்யா சொல்லுங்கய்யா ஐயா போட வேணாம்னு சொல்லுங்கய்யா சாமானத்துக்கு வெளியில போட வேணாம்னு சொல்லுங்கய்யா ரொம்ப அவமானமா இருக்கு எல்லாரும் ரொம்ப கேவலமா பாக்குறாங்க இப்பவே இந்த நிமிஷமே தரைய பொழுது உள்ள போயிடலாம் போல இருக்கு இனி காசு கொடுக்க முடியலனாலும் கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துறேயா ஐயோ நாளைக்கு என்னமா நாளைக்கு ஐயா கொஞ்சம் பாருங்க ஐயா இப்ப என் பையன் வந்துடுவான் அவன் வந்த உடனே 3 மாசத்து வாடகையை நான் வாங்கி கொடுத்துறேங்க ஐயா சும்மா காமெடி எல்லாம் பண்ணாதம்மா நீ குடுக்கறேன்னு சொல்லு இல்ல உன் மருமக காயத்ரி குடுக்கறான்னு சொல்லு நான் நம்புறேன் ஆனா என் மகன் வருவான் அவங்கிட்ட இருந்து வாங்கி குடுக்கறேன்னு சொல்றியே ஏமா அவன் தனக்கு ஒரு வீடு இருக்குது அதுல பெத்தவ இருக்கிறா கட்டின பொண்டாட்டி இருக்கிறா பெத்த பொண்ணு இருக்குதுன்னு கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லாம எங்க போய் சூதாடிக்கிட்டு இருக்கிறானோ அவன் ஐயா அவர் சூதாடுறவர் தான் ஆனா ஏமாத்துறவர் இல்லையா அவர்கிட்ட பணத்தை வாங்கி எப்படி உங்க வாடகை கொடுத்துறியா சாமான எல்லாம் தூக்கி வீச வேண்டாம்னு சொல்லுங்கயா நிறுத்த சொல்லுங்க ஏற்கனவே நீங்க கொடுத்த அட்வான்ஸ் 4 மாசம் வாடகைக்கு கழிஞ்சு போயிடுச்சு வீட்டு ஓனர்னு ஒருத்தன் இருக்கிறானே மாசம் மாசம் அவனுக்கு வாடகையை கொடுக்கணுமேன்ற எண்ணம் உங்களுக்கு சுத்தமா மறந்து போச்சு போங்க போய் 4 நாளைக்கு பிளாட்பாரத்துல படுத்து தூங்குங்க அப்பதான் அடுத்த வீட்டுக்கு போகும்போது வாடகை ஒழுங்கா கொடுக்கணும்ன்ற புத்தி வரும் என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா சாமானையும் தூக்கி வெளியில வீசுங்கடா வீட்டை இழுத்து போட்டுங்கடா ஐயோ இந்த வயிற்றுல தானே அந்த தருதலைய 10 மாசம் சுமந்து பெத்த அந்த ஊதாரி ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா மிச்சம் மீதி இருந்த மானம் எல்லாமே போயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் என்ன அப்படி பாக்குறீங்க நேத்து நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு வர்றப்ப நான் ஒரு கரார் பேர் வேலைன்னு உங்ககிட்ட சொன்னேனே அதைத்தான் இப்ப செயல்ல காட்டுறேன் இத பாருங்க உங்களுக்கு வயத்துக்கு இருக்குதா இல்லங்கறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல எனக்கு வாடகை தான் முக்கியம் நீங்க கொடுத்த அட்வான்ஸ் கழிஞ்சு 4 மாசம் ஆச்சு 4 மாசம் வாடகை கொடுக்க உங்களுக்கு வக்கு இல்ல நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் வீட்டை காலி பண்ண சொல்லி கெடுவும் கொடுத்துட்டேன் நடக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல அதனாலதான் உங்களுக்கு இந்த நிலைமை சமாளிங்க ஏய் என்னடா நான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க தூக்கி போடுங்க வெளியில ஐயா ஒரு நிமிஷம் என்னப்பா நாங்க குடியிருக்க வந்த காம்பவுண்ட்ல இப்படி அடாவடியா ஒரு குடும்பம் காலி பண்ணிட்டு போனா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆமாங்க, ரொம்ப அபசகனமா இருக்குது. அதுக்காக நாங்க வேற வீட்டை பாத்துக்கிறோம், கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடுங்கன்னு கேட்க போறீங்களா? அப்படிலாம் இல்லைங்கய்யா, அவங்க எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க, அதை நாங்க கொடுத்துட்றோம். நாங்க கொடுக்குற பணத்தை அவங்க கிட்ட நாங்க கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கிறோம்யா. உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை? இவங்களை பார்த்து இப்படி பரிதாபப்படுறீங்களே, இவங்களை முன்ன பண்ண உங்களுக்கு தெரியுமா இல்ல சொந்தமா? சொந்தமா இருந்தா தான் உதவி செய்யணுமா? எங்கேயோ வெள்ளத்தாலையும் பூகம்பத்தாலையும் பாதிக்கப்படுற ஜனங்களுக்கு நாம இங்க இருந்து பொருட்களையும் பணத்தையும் அனுப்புறமே, ஐயோ பாவன்னு பரிதாபப்படுறமே, அவங்கெல்லாம் நமக்கு சொந்தமா? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்ய அவங்க சொந்தக்காரங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லையா? இந்த பாருங்க, உங்க தத்துவம்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு தேவை பணம். அதை யாரு கொடுத்தா என்ன? கொடுங்க 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 கொடுங்க. அப்பா,
சார் எவ்வளவு பணம் கேக்குறாரோ அதை கொடுத்து அனுப்பிருங்க. சரிப்பா, வாங்கய்யா, உங்க பணத்தை நான் தரேன். ரொம்ப சந்தோஷம். டேய், பணம் வந்துருச்சு, எல்லாத்தையும் நிறுத்துங்கடா, வாங்கடா. வருத்தப்படாதம்மா. நம்மளை போல ஏழைங்க வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். கஷ்டப்படுறவங்க என்னைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. நிச்சயமா காலம் மாறுமா. அக்கா, அன்னைக்கு கோயில்ல உங்க மனசுல 1000 கஷ்டங்களும் சஞ்சலங்களும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா, நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க எங்களுக்கு இவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. இந்த உதவிக்கு நான் எப்படி கைமாறு செய்ய போறேனே தெரியல. அம்மா, நீங்க கடவுள் மாதிரி. எங்களுக்கு பணம் வந்ததும் எப்படியும் திருப்பி கொடுத்துடுறோம். நீங்க செய்த உதவியை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோமா. ரொம்ப நன்றிம்மா. வாமா, போய் சாமான் எல்லாம் எடுத்து வைப்போம். எப்போ வந்தீங்க? வந்ததே தெரியல. நீ மனசுல நினைச்ச பாரு, அப்பவே நான் வந்துட்டேன். சரி, அழகா கோலம் போட்டுட்டு இருந்தியே, ஏன் நிறுத்திட்ட ராதா? உங்களை பார்த்ததும் எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. ஏம்மா, கோலம் போட கூடவா மறக்கும்? ம், அப்போ நான் வேணா சொல்லி தட்டுமா? ம். எப்படி? போங்க. ஆ, ஆ. அச்சோ. இது ராதாவா? குண்டத்துல சாம்பிராணிய போட்டது மாதிரி 10 வருஷத்துல குபு குபுன்னு வளர்ந்துட்டாரு. மாமா நான் ஒருவன் தெரிஞ்சுதான் மாக்கோளம் போடுறாள. ராதா, இன்னும் போகலையா நீங்க? என்னது நீங்க இன்னும் போகலையாங்கிறா? ஏற்கனவே வேற எவனாவது வந்துருப்பானோ? என்ன பதிலையே காணோம்? நீ கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு இது என்ன நேருக்கு நேர் ப்ரோகிராமா? அப்பா
நம்ம சிரிப்பு இவ்வளவு கேவலமாவா இருக்கு? இப்படி பயப்படுற? அப்பா அப்பா என்னம்மா? என்ன மாமா? அட நீயா? நான் தான் மாமா. அப்பா யாருப்பா இது? பார்க்கவே பயமா இருக்கு. இது உன் சித்தியோட தம்பி. பேரு என்ன மாமா என் பேரையே மறந்துட்டீங்க? சுனாமி மாதிரி 50-60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா உன் பேர் எப்படிடா ஞாபகம் இருக்கும்? அதான் மறந்துட்டேன். என் பேர் சத்தியம் மாமா. குள்ள சத்தியம். ஓ ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அக்கா. டேய் தம்பி சத்தியம், எப்படிடா இருக்க? எப்படா வந்த? அக்கா நீயாவது என் பேரை மறக்காம இருக்கே, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். டேய் நான் எப்படி உன் பேரை மறப்பேன்? நீ தான் என் தம்பியாச்சேடா. அதெல்லாம் ஓகே, ஆனா வார்த்தைக்கு வார்த்தை டே போட்டு பேசுறியே, அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க. ஏண்டா? ஏன்னா அக்கா தம்பி உறவை தவிர வேற ஒரு உறவு இருக்கு. டேய் அக்கா இந்த எடுத்துக்க, உனக்குதான். என்னதுன்னு தெரியலையே. மாமா எனக்கு வெயிட்டிங்க. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ. குச்சி மிட்டாய். எனக்கு என்னடா தம்பி கொடுத்துருக்க? என்னடா அது? எனக்கு வெறும் விபூதியை கொடுத்துருக்க. கத்தில வச்சுக்க, நீ என்ன நினைக்கிறியோ எல்லாமே நடக்கும். அப்பன்னா சரி. ஏன்டா தம்பி வாசல்லையே நின்னுட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வாடா. நீ வாடி. மாமா உங்களுக்கு ஒரு சூப்பர் கிஃப்ட் ஒன்று வச்சிருக்கேன், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். என்னம்மா அப்படியே மிரண்டு போய் நிக்கிற? இந்த குடும்பமே அப்படிதான். இதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத என்ன? கோடியில ஒருத்தராவது இப்படி இழகின மனசோட இருக்கிறதால தான் நம்மள மாதிரி ஏழை பாழிங்கெல்லாம் உயிரோடவாவது இருக்கிறோம். யாரோ எவரோ முன்ன பின்ன பார்த்ததும் இல்லை, பழகினதும் இல்லை. நாம கஷ்டப்படுறத பார்த்து எப்படி துடிச்சு போயிட்டாங்க. அவங்க மட்டும் இப்ப பணம் கொடுத்து உதவலைன்னா வீட்டை காலி பண்ணிட்டு போய் ஆல மரத்தடியிலையோ அரச மரத்தடியிலையோ கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதான். எல்லாம் இந்த உதவாக்கிற பிள்ளையால தான். சூதாடி சூதாடி இப்ப குடும்பத்தையே கொண்டு போய் சூறாவளியில விட்டுட்டான். என்னைக்கு விடியும் நாளைக்கு விடியும்னு பொறுத்து பொறுத்து பார்த்து வெறுத்து போயிடுச்சு. கஷ்டமும் கண்ணீருமே வாழ்க்கையா போயிடுச்சு. என்னத்த சொல்றது? எதுக்கு இந்த மாதிரி தினம் தினம் புலம்பிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஒரு நாள் நடக்குங்கிறது தெரிஞ்ச விஷயம் தானே. சாப்பிட்றமோ இல்லையோ நம்ம கஷ்டம் வீட்டோடையாவது இருந்துச்சு. இப்போ வீதிக்கு வந்துருச்ச காயத்ரி. நான் புலம்பாம என்ன செய்யறது? இப்படி புலம்புறதுனால நமக்கு போன மானம் திரும்பி வந்துருமா? இல்ல நம்ம கஷ்டம் தான் நம்ம விட்டு போயிருமா? நல்லது நடக்கிற வரலையும் நம்ம தலையெழுத்தே நடக்கிறதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். இப்படி ஒரு குடிகேடிய சூதாடிய கட்டிக்கிட்டு நீ இன்னும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கியம்மா. நீ என்ன பண்ணுவ? கல்யாணம் பண்ணி வச்சா இவன் திருந்துவான்னு நம்பி உன்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துட்ட. அத்த, யார் வாழ்க்கையும் யாரும் கெடுக்க முடியாது. யார் யாருக்கு என்னென்ன நடக்கணும்னு இருக்கோ அது அவங்களுக்கு நடக்கும். எனக்கு இது நடந்திருக்கு, அவ்வளவுதான். ஏமா இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப எதுக்கு நோய் நோய்னு அழுதுட்டு இருக்க? எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும். நான் என்ன வச்சுக்கிட்ட வஞ்சனை பண்றேன்? இருந்தா போட மாட்டேனா? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, ஏதாவது ஏற்பாடு பண்றேன். இப்பதானே காலையில இருந்து சொல்லிட்டு இருக்க. சாப்பாடு குடுத்தியா? எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும். ஐயோ, குழந்தை பசியால துடிக்குதே. இதோட பசி எப்படி ஆத்துறது? நம்மளால தானம் கொடுக்கவும் முடியாதே.
ஏண்டி இருக்கிறப்ப சாப்பிடுறல, இல்லாதப்ப பட்டினி தான் கிடக்கணும். எனக்கு இப்பவே சாப்பாடு வேணும். எனக்கு சாப்பாடு வேணும். சொன்ன கேட்க மாட்டேன். சாப்பாடு சொல்லு, சொல்றது கேட்க மாட்டேன். ஏன் இப்படி ரொம்ப பண்ணிட்டு இருக்க? சொல்லுடி, சொல்லு. என்னம்மா இது? ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளைய போட்டு ஏமா இப்படி அடிக்கிற? செல்லம், இங்க பாருமா, அழதடா. பாட்டி உனக்கு சாப்பாடு வாங்கி தர. இங்க பாரு, உன் கோபத்தை எல்லாம் போய் என் குழந்தைகிட்ட காட்டுற. அப்படி கோபம் வந்தா தினம் தினம் குடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு வரானே உன் புருஷன், அவன் மேல போய் காட்டு. அட கண்ணு. புதுசா குடி போகும்போது பால் காய்ச்சி கொடுப்பாங்களே, அந்த நேரத்துல பாட்டிக்கிட்ட பால் காய்ச்ச சொல்லி குழந்தைய வரவழைச்சு அதுக்கு பால் கொடுத்துருவோம். எனக்கு பசிக்குது பாட்டி. இங்க பாருடா கண்ணு, பாட்டி தான் உனக்கு கொஞ்ச நேரத்துல சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கடா கண்ணா. படுத்துக்கோ, அழாதம்மா, படுத்துக்கோ.